சொல்லப்பட்டு வருஷா வருடம் நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹார திருநாளுடைய மறுநாள்ல சுவாமியினுடைய திருக்கல்யாண வைபவத்தை நாம் அனைவரும் நடத்தி நாம் சந்தோஷப்படுத்திக் கொள்கிறோம். இதுதான் கல்யாண உற்சவத்தினுடைய தாற்பயம். சூரனை அழித்த எம்பெருமானுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்களாம். அப்போ தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லும் பொழுது எங்க பொண்ணையே உங்கள்கிட்ட கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால இந்த சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியானது தேவசேனையுடைய திருமணம், பங்குனி உத்தரத்தன்று நடைபெறக்கூடிய திருமணமானது, வள்ளியினுடைய திருமணமானது சாஸ்திரத்தின் பிரகாரமும் எம்பெருமான் அனுகிரகிக்கிறார், அன்புமயமாகவும் அனுகிரகிக்கிறார். இதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னு. தப்பா தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் சம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் குளிக்கணும் அப்படின்னு புதுசா நேற்று கேள்வி கேட்டாங்க. சம்ஹாரம் அப்படின்னா பேருக்கு தான் சம்ஹாரம். சுவாமி அசுரனை தன் வசமாக்கி கொண்டார். சூரன் செத்து போனான்னு எங்காவது இருக்கா? சூரன் வேலாகவும் மயிலாகவும் தன்னுடைய ஆணவத்தை அழித்து தன்னை சேர்த்து கொண்டார். மயிலாகவும் சேவலாகவும் எம்பெருமானிடத்திலேயே அவன் ஐக்கியமாயிட்டான் தான் இருக்கு. செத்து போயிட்டான்னு எந்த இடத்துலயும் இல்லை. ஆகையினால குளிக்கணும், வீட்டுக்கு போனோடனே வீடெல்லாம் தொடச்சு விடணும். இந்த மாதிரில நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. நான் 2 நிமிஷம் தான் இருக்கேன். தீபாராதனை மங்களதாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கம் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்குறேன். மறுபடியும் அர்ச்சனை பண்ணி தீபாராதனை அலங்கார தீபாராதனையோடு எம்பெருமானுக்கு மகா தீபாராதனை பிரசாதங்கள், விபூதி, குங்குமம், அன்னம் எல்லாமே கொடுக்கப்படும். தயவு செய்து பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கறத மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம கோயில்ல அதை என்னைக்கு லைன் பண்ணி வாங்க போறாங்க அப்படின்னு 11 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். பாப்போம் என்னைக்கு நடக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் தான் அனுகிரகம் பண்ணணும். அதனால இப்பொழுது சுவாமியினுடைய கோத்திரத்தை தெரிவித்து எம்பெருமானுக்கு தேவசேனையை திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அனைவரும் அனைத்து மங்களங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமானது விண்ணை பழக்கும் அளவு, நம் எம்பெருமானுக்கு கேட்கும் அளவு அனைவரும் சொல்லி சுவாமியினுடைய திருவருள் பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது சுவாமியினுடைய கோத்திரமானது தெரிவிக்கப்படுகிறது. ஓம் பரசிவ சதாசிவ ஈஸ்வர மகேஸ்வர த்ரயாரிஷேய பிரவரான்வித பரசிவ கோத்ரோத்பவாய ஸ்ரீ பரசிவ சர்மணோ நத்ரே சதாசிவ சர்மண பௌத்ராய வஜ்ரசக்தி சர்மண புத்ராய வஜ்ரசக்தி தராய ஸ்ரீமத் ஞானஸ்கந்த சுப்பிரமணிய சர்மணேவராய. ஓம் ஸ்ரீ பரசிவ சதாசிவ மகேஸ்வர த்ரயாரிஷேய பிரவரான்வித பரசிவ கோத்ரோத்பவாய ஸ்ரீ பரசிவ சர்மணோ நத்ரே சதாசிவ சர்மண பௌத்ராய வஜ்ரசக்தி சர்மண புத்ராய வஜ்ரசக்தி தராய ஸ்ரீமத் ஞானஸ்கந்த சுப்பிரமணிய சர்மணேவராய. ஸ்ரீ பரசிவ சதாசிவ மகேஸ்வர த்ரயாரிஷேய பிரவரான்வித பரசிவ கோத்ரோத்பவாய ஸ்ரீ பரசிவ சர்மணோ நத்ரே சதாசிவ சர்மண பௌத்ராய வஜ்ரசக்தி சர்மண புத்ராய வஜ்ரசக்தி